விஜய் சிஎம் ஆயிடக்கூடாது, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கிடலாம். திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு விஜய் வந்துடக்கூடாது. 25 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலித்தை சிஎம் ஆகிறது யாருக்குமே பிடிக்காது. திருமா அவர்கள் எடுத்த தெளிவான முடிவு. ரஜினி அவர்கள் ஆச்சரியத்துடனான ஒரு சந்தோஷம், விஜய் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் சிஎம் ஆயிருந்தா வேணா பொறாமப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட சொன்னார். திமுக அதிமுக விஜய் வரக்கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுத்தது. அதை முறியடித்திருக்கிறார் திருமாவளவன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்படி எப்படியோ ஒரு வகையில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது சர்வதேச செய்தியாக மாறுது. சர்வதேச செய்தி. நியூயார்க் டைம்ஸில் ஆர்டிக்கல் எழுதுறாங்க, சைனாவில் அதை பற்றி நியூஸ் போடுறாங்க, ஆர்டிக்கல் எழுதுறாங்க. பல நாடுகள். டேலைட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய விஷயத்தை அவர் போட்டு உடைச்சிருக்காரு. அதாவது தற்போதைய சிஎம் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக எதிரும் புதிருமாக எதிரியாக இருந்த திமுக அதிமுக ஒன்றிணையறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். திமுக அதிமுக கூட்டணி அந்த தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்ற செய்தி சி.வி. சண்முகம் எல்லாமே சொல்லியிருந்தார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, திமுகவை எதிர்த்து தான் அதிமுக துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம் சொன்னதை நம்ம பார்த்தோம். பெருசாக 2 தரப்பில் இருந்தும் எந்த ரிப்ளேவும் வரல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மோதல்கள் ஆபாசமெல்லாம் பேசிப்பாங்க. திமுக அதிமுகவை பற்றி ஆபாசமாக பேசும், அதிமுக திமுகவை பற்றி ஆபாசமாக பேசும். சட்டை பிடிச்சி அடிச்சுக்காத குறை தான். ஏன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதியை கடுமையாக விமர்சனம் பண்ணார். உதயநிதி அவர்கள் எடப்பாடி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் இந்த ஒரு அதிர்ச்சி ரிசல்ட் விஜய் அவர்களுக்கு தான் பெரும்பான்மை. உதயநிதி அவர்கள் சொன்னார் 3 கோடி பேருக்கு மேலே உங்களை நிராகரிச்சிருக்காங்கன்னு. அதே தான் திமுகவுக்கும். 3 கோடி பேருக்கு மேலே திமுகவை வேணான்ட்டாங்க. அதிமுகவுக்கும் அதே தான். பெரும்பான்மை விஜய் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. முதல்வர் இப்போ சொல்லியிருக்காரு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. எப்படியோ ஒரு வகையில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது சர்வதேச செய்தியாக மாறுது. சர்வதேச செய்தி. நியூயார்க் டைம்ஸில் ஆர்டிக்கல் எழுதுறாங்க, சைனாவில் அதை பற்றி நியூஸ் போடுறாங்க, ஆர்டிக்கல் எழுதுறாங்க. பல நாடுகள், உலக நாடுகள். ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு. அதில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் அதுக்குள்ளே ஆட்சியை பிடிக்கிறாரு, பெரும்பான்மையை கைப்பற்றுறாரு, மக்களை ஈர்க்கிறாரு, மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது சர்வதேச செய்தியாக இருக்குது. இதை பொறுத்துக்க முடியாமல் திமுக அதிமுக கூட்டணி போகிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? அது எப்படி சொல்கிறது? திமுக எதிர்ப்பு அதிமுக அந்த 2 கட்சிக்காரங்களும் களத்தில் பார்த்துக்கிட்டாலே கீரியும் பாம்பு போல் சீரிக்குவாங்க. அப்போது சந்தர்ப்பவாதம், அரசியல் சந்தர்ப்பவாதம். விஜய் சந்தர்ப்பவாதி, விசிகா சிபிஐ சிபிஎம் அதிமுக எம்எல்ஏஸ் கூட்டணி சேர்த்து தானே ஜெயிச்சார்னா, நீங்கள் திமுக என்ன விமர்சனம் பண்ணிச்சு அதிமுகவை? பாஜகவோட கைப்பாவை டெல்லியில் தான், அதாவது டெல்லிக்கு போயிட்டு மேலே கேட்டு சொல்கிறேன் அப்படின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போனாங்க. டெல்லியோடைய அடிமைன்னாங்க. அப்போ அந்த பாஜக கூட கூட்டணி வச்ச அதிமுக கூட நீங்கள் கூட்டணி போக தயாராகிட்டீங்க. அப்போ எவ்வளோ ஆபத்தான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்போ மக்கள் மக்களை ஏமாற்றிருக்காங்க, ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் இந்த முறை மக்கள் திமுக அதிமுகவுக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டியிருக்காங்க. நம்ம அப்படி தான் பார்க்கணும். விஜய் சிஎம் ஆயிடக்கூடாது, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். கூட்டணி வச்சு சரி, எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்க யாரும் ஒத்துக்கலை. பொதுவான ஒரு ஆள் யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த இன்டர்வியூவில் ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு காலையில் அது ஒரு கிசு காசிப்ஸ் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறார். ஏன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. திமுக அதிமுகவோட முகத்திரை இங்கே கிழிஞ்சிருக்கு அப்படின்றது தெளிவுபடுத்திட்டாரு. அது ஒரு அதிகாரப்பூர்வமான ஆட்கள் பேசலை அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாரு.
திருமாவளவன் அவர்கள். ஆனால் அந்த இன்டர்வியூவில், நியூஸ் 18 இன்டர்வியூவில் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து எனக்கு வந்தது. நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப இழுபறியாக இருந்தது விசிகா. அதை நம்ம பார்த்துருப்போம். சிபிஐ சிபிஎம் வந்து கொடுத்துட்றாங்க, இவர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். அவங்க உயர்மட்ட குழு நாங்கள் ஆலோசித்து தான் நாங்கள் இது பண்ண முடியும், எங்கள் எம்எல்ஏக்கள் வெளியூரில் இருந்தாங்க, வரதுக்கு லேட் ஆகிடுச்சுட்டுலாம் நிறைய விளக்கம் கொடுத்தாலுமே இங்கே பின்னணியில் இந்த பேரம் போயிருக்கு. என்னென்னா திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு விஜய் வந்துடக்கூடாது, எடப்பாடியை சிஎம் ஏற்றுக்கல, எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு திருமாவர்களை சிஎம் ஆக்கிறதுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், ப்ரெஸ்ஸை பார்க்காதீங்க அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காங்க. திருமாக்கிட்ட நான் லெட்டரே கொடுத்துட்டேன் அப்படின்னும்போது பரவாயில்ல, லெட்ரு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னா போது அவர் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறார். திருமாவர்கள் எடுத்த தெளிவான முடிவு என்னென்னா, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய எதிரி கட்சிகளான திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து நம்மளை முதல்வராக்கினா சுதந்திரமாக செயல்படவும் விட மாட்டாங்க, நிரந்தர முதல்வராக இருக்கவும் விட மாட்டாங்க. பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய திருமாவர்கள் ரொம்பவே யோசித்து இதை வந்து வேணான்னு சொல்லி நிராகரிச்சிருக்கார். ஏன்னா அதிமுக கூட்டணியில் வந்து என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்குது, பாமக என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்றார். ஆனால் இங்கே எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு தற்காலிகமாக திருமாவர்களை வந்து முதல்வராக்க திட்டமிட்டிருக்காங்க. அது நிலச்சிருக்குமா? அவரே அது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 25 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலித்தை வந்து சிஎம் ஆகிறது யாருக்குமே பிடிக்காது. அப்போ இந்த சிக்கல்களெல்லாம் யோசித்து சிஎம் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா திருமாவர்கள் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருப்பார். ஆனால் கொள்கைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி திருமாக்கிட்டேருந்து கற்றுக்கணும். திமுக அதிமுக, திமுக வாய்கிழிய சனாதன எதிர்ப்பு பேசுகிறீங்க, பாஜகவை பற்றி, பாஜக வந்து ஆபத்து, அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிறைய விஷயம் பாஜக இங்கே செஞ்சுது அப்படின்னீங்க. அப்போ அந்த அதே அதிமுக கூட, அதாவது டிஎம்கே அதிமுக கூட கூட்டணி போல பாஜக கூட கூட்டணி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படி தான் நம்ம இதை சொல்லணும். பாஜக தான் அதிமுகவை கட்டுப்படுத்துதுன்னு பகிரங்க குற்றச்சாட்டு வச்ச திமுக ஏன் அந்த கூட்டணிக்கு போனாங்க? இப்போது மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியல, கடுமையான விமர்சனம். ஏன் எல்லாரும் இன்னும் டைம் கொடுக்கணும் இல்லை? இப்போ தான் அமைச்சரவை அமைச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கு. இது வரைக்கும் திராவிட கட்சிகள் செய்யாத விஷயத்த விஜய் செய்கிறாரு. மற்ற கட்சிகளிலிருந்து ஆதரவு கொடுத்த நபர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குது, அவங்களுக்கு அவர் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு. காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும். சிபிஐ சிபிஎம் விசிகா வேணான்ட்டாங்க. ஓகேங்களா? அதாவது வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே அதாவது குறைஞ்சபட்சம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது இல்லையா, அந்த கூட்டணி தர்மத்தை பார்க்குறாங்களா? சிபிஐ சிபிஎம் பார்க்குறாங்களா? விசிகா ஐயுஎம்எல் அந்த ஒரு எப்படி சொல்கிற ஒரு அடிப்படை தர்மமும் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல் அதிமுக கூட போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு திமுக. இங்கே அதிமுகவும் இன்னும் சலைச்சதில்லை. திமுகவை எதிரியாக பார்த்து இவ்வளோ விமர்சனம் பண்ணி விஜய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து திமுக கூட கை கோர்த்து யாரையாவது ஒருத்தரை முதல்வராக்கிட்டு நம்ம 2 பேரும் அமைச்சர், அதாவது சர்க்கார் படத்தில் வரோம், அது எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் கிட்ட பழகருப்பையா அவர்கள் ஒரு சீனு, 2 எதிர்கட்சிகள் எதிரியாக இருந்த 2 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து 234 தொகுதியில் நிற்க போகிறோம், வரலாற்றுலேயே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சீன். அது வந்து படத்தில் வந்த ஒரு சீனை நிஜத்திலேயே உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதற்கு காரணம் விஜய். க்ளீன் ஸ்வீப் பண்ணி மக்கள் வந்து இந்த முறை விஜய் அவர்கள் தான் எங்களுக்கு சிஎம்மாக வரணும்னு சொல்லி அதை தேர்ந்தெடுத்ததை தடுக்க முயற்சி செஞ்ச திமுக அதிமுகவுடைய அந்த சதி திட்டத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவர்கள். இது போன்ற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் கட்சிகளை அகற்றி ஒரு புது கட்சி வந்திருக்கு. மக்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நேற்று கமலஹாசன் அவர்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் எல்லாரும் சொல்கிறது அதுதான், ஒரு 3 மாதம் 6 மாதம் போனால் தான் தெரியும், ஒரு வாரத்தில் என்ன செய்தார் முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி பரபரப்பான செய்தி. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்தது இல்லையே.
மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ போடுறதுக்கு இவ்வளோ தாமதம்னா யோசித்து தான் பண்ணுவாங்க. ஆமாம், புதுசாக வந்திருக்காங்க, புது மாதிரியான அரசியல் தான் இது. அதுக்கப்புறம் இந்த ஆட்டத்தில் ரஜினி அவர்களையும் பேசி விமர்சனங்கள் வந்தது. என்ன, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரஜினி வந்து போயிட்டு ஸ்டாலினை சந்தித்தார், அவர் அதை விரும்பலை, ரஜினி ஒரு திட்டம் போட்டார் அப்படின்ட்டுலாம் சொல்லப்பட்டது. திட்டம் போட்டது திமுக அதிமுக, ரஜினி கிடையாது, ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது. அவரே முன் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ கீழ்த்தரமான ஆள் கிடையாது இந்த ரஜினி. எனக்கும் விஜய்க்குமான ஒரு ஜென்ரேஷன் கேப் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 25 கால ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அவரும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பின்வாங்கிட்டார். உடல்நிலை சரியில்லை, என்னால் உழைக்க முடியாது, தமிழக மக்களுக்கு முழுவீச்சோடு உழைக்கணும், அந்த தெம்பு எனக்கு கிடையாதுன்னு சொல்லி பின்வாங்கிட்டார். அப்போ கட்சி தொடங்கி போட்டிட்டு இருந்தார்னா வெற்றிடம் இருக்குன்னாரு. ரஜினி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார். சரி, அது அப்பாற்பட்ட விஷயம், நடக்காத விஷயத்த நம்ம பேச முடியாது. இப்போ விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் எப்படி பொறாமப்படுவேன், ஒரு வேளை கமல்ஹாசன் சிஎம் ஆயிருந்தால் வேணால் பொறாமப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோடு சொன்னார். கமல் அவர்களுக்கு போட்டி இருந்ததே தவிர பொறாமை கிடையாது எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவரு வந்து பேசியிருக்காரு. கமல் அவர்கள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து ஒரு 6 அம்ச கோரிக்கைகள் திரைத்துறைக்காக வச்சுருக்காரு. ரஜினி அவர்கள் ஆச்சரியத்துடனான ஒரு சந்தோஷம் விஜய் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஸ்டாலினை போய் சந்திச்சார்னா, அவருடைய சொந்த தொகுதியில் அவர் தோத்தது எல்லாருக்குமே இப்போ நிறைய நம்ம வீடியோ பார்க்குறோம். திமுக மேலே அதிருப்தி இருந்தாலும் குளத்தூரை எந்த அளவுக்கு மாற்றிருக்காரு முந்தைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின். அந்த சொந்த தொகுதி, அவருடைய தொகுதியில் தோற்று போனதுக்காக எனக்கு வருத்தமாக இருந்தது, 40 ஆண்டு கால நண்பர், அதனால் போய் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இங்கே வந்து யாருமே எந்த முயற்சியும் எடுக்கலை. ரஜினி அவர்கள் எடுக்கலை, மற்றவங்க யாரும் எடுக்கலை. திமுக அதிமுக விஜய் வரக்கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுத்தது, அதை முறியடித்திருக்கிறார் திருமாவளவன். அவர் நினச்சி கேம் சேஞ்சர் அவர் தான். எங்ககிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ, இதை வச்சு நாங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாதுன்ற ஒரு சிம்பிளிசிட்டியும், அதுக்கப்புறமா கொள்கை எதிரிகளான பாமக பாஜக இருக்கக்கூடிய அணியுடைய சப்போர்ட்டால் நான் சிஎம் ஆக மாட்டேன், ஒரு தலித்தை அவ்வளோ எளிதில் சிஎம் ஆக்க மாட்டாங்க அப்படின்னும் உறுதியாக சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்காலத்தில் ஒரு வேளை அவர் சிஎம்மாக உட்கார்ந்துருந்தால் சந்தர்ப்பவாதத்தை கையில் எடுத்துக்கிட்டு திமுக அதிமுக மாதிரி எந்த மாதிரியான விளைவுகள் வரும்ன்றத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்நோக்கோடு அவர் பார்த்த ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்காரு. தொடர்ச்சியாக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஆட்சியாக இருந்தாலும், விஜய் அவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் தவறுகள் நடந்தால் அதில் விமர்சனம் வைக்கிறதுல நம்மளுக்கு எந்த தயக்கமும் இல்லை. மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றி.